என்னன்னு சொல்லிப்பேன் ரூரல் மார்க்கெட்டிங். ரூரல் மார்க்கெட்னு ஊரக சந்தைப்படுத்துதல். இதில் வந்து என்ன சொல்லலாம், ரூரல் மார்க்கெட்டிங் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ப்ரைசிங் ப்ரொமோட்டிங் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் rural specific goods and service leading to trade exchange with rural customer to satisfy their needs and wants அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கிராமப்புற நுகர்வோரின் தேவைகளை விருப்பங்களும் நிறைவேற்றி, அதேமாதிரி வில்லேஜ் லெவலில் ரூரல் ஏரியாவில் இருக்கிற அந்த கஸ்டமரோட நீட்ஸ் என்ன வாண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி பொருளை வந்து உற்பத்தி வந்து செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியும், அதேமாதிரி அந்த குட்ஸுக்கு நம்ம ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன், அந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் வந்து மேம்படுத்துறது மூலமாகவும் இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது ரூரல் மார்க்கெட்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்காக தான் செய்கிறாங்க, ரூரல் கன்சியூமருக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமப்புற நுகர்வோர் அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட்டிங் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு rural marketing has got a lot of untapped potential environment in infrastructure. It is supposed to create opportunity for rural market. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற சந்தையிடலின் முக்கிய நோக்கமே அதிகாரிகள் பயன்படுத்தப்படாமல் உள்ள கிராமப்புற வளங்களையும் மேம்பாடுகளையும் உடல் கட்டமைப்புகளையும் வெளிக்கொண்டு வருவதே ஆகும். அதே மாதிரி இவங்களோட ஒரு எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோடது அந்த கிராமப்புறத்தில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற வளங்களையும் சோர்சஸையும் அதே மாதிரி அந்த கட்டமைப்புகளையும் என்ன பண்ணுறது முழுமையாக வந்து என்ன பண்ணுறது பயன்படுத்த வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரதான் இவங்களோட எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரூரல் மார்க்கெட்டிங் இஸ் நவ் ஏ டூ வே மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களை உற்பத்தி செய்ய அல்லது நுகர்வு செய்ய தேவையான பல்வேறு உள்ளீட்டு பொருட்களையும் நகர்ப்புற நுகர்வோர்களுக்கு தேவையான பொருட்களையும் வெளியீடு செய்வதே கிராம சந்தையின் பணியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேர் இஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட் இன்டு ரூரல் மார்க்கெட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் கன்சப்ஷன் அண்டு தேர் இஸ் ஆல்சோ அவுட்ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட் டு அர்பன் ஏரியா. உள்ளூரில் இருக்கிறத வந்து ஏன்னா ரூரலில் இருக்கிற கன்சப்ஷனை வச்சு பொருட்களை வச்சு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அர்பன் ஏரியாவில் இருக்கிற கன்சியூமருக்கு வந்து தேவையான பொருளை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வெளியில் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு the urban to rural flow consists of agricultural input, fast moving consumer goods FMCG, fast moving consumer goods such as soap, detergent, cosmetics, textiles and so on. The rural to urban flow consists of agricultural produced such as rice, wheat, sugar and cotton. There is also a movement of rural product within rural area for consumption. விவசாய உள்ளீட்டு பொருட்கள் மற்றும் விரைவு நுகர்வோர் பொருட்களுக்கான சோப்பு, அழகு சாதன பொருட்கள், ஆடைகள், துணிமணிகள் மற்றும் பல பொருட்களை நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்குள் வரும் பொருட்களில் அடங்கும். இது மாதிரி நம்ம வந்து நவீன உலகத்தில் நம்மளுக்கு நிறைய வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டியான குட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ சோப்பு, அழகு சாதனம், பியூட்டிஷனுக்கு தேவையான பொருட்கள், அதேமாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதேமாதிரி நிறைய வந்து குட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நகர்ப்புறத்துலேருந்து கிராமப்புறத்துக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கொண்டு வந்து போகிறாங்க. விவசாய விளைபொருட்களை அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருத்தி போன்ற பொருட்கள் கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு வரும் பொருட்களில் அடங்கும். அதே மாதிரி வில்லேஜில் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் ஏரியாவிலேருந்து என்னென்ன வருது, ரைஸு, வீட்டு, சுகரு, காட்டன் இதெல்லாம் எங்கேருந்து வருது அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேருது. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சில வகை பொருட்கள் கிராமப்புற எல்லைக்குள் உற்பத்தியாக அங்கேயே நுகரப்படுவதும் உண்டு. ஒரு சில குட்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அதை வந்து கன்சப்ஷன் வந்து பண்ணி அங்கேயே என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற சந்தையிடுகை இருவழி சந்தையிடுகை வகையை சார்ந்தது. அதேமாதிரி இது டூ வே மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரூரல் மார்க்கெட்டிங் டூ வே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து என்னென்ன ரூரல் மார்க்கெட்டிங்னாக்கா அதை ரூரல் ஏரியா இருக்க கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது.
அதேமாதிரி சோசியல் மார்க்கெட்டிங்னா சொசைட்டியில் நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதேமாதிரி நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம், க்ரீன் மார்க்கெட்டிங்னாக்கா என்விரான்மெண்டலை வந்து பொறுத்து வந்து அமையுது. அதேமாதிரி சர்வீஸ் மார்க்கெட்டிங், சர்வீஸ் வந்து சேவை சந்தையிடுதல். A service is any activity or benefit that one party can offer to other offer to another, which is essentially intangible and which does not result in the ownership of anything like business and professional services, insurance, legal service, medical service, etc. அதேமாதிரி சந்தையின் ஒரு சிறப்பு பிரிவு ஆகும். இது வந்து என்னது, இது வந்து சர்வீஸ் வந்துல ஒரு சிறப்பு பிரிவு வந்து இருக்குது. சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் சிறப்பு பிரிவு வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேவை அல்லது பயனை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதை குறிக்கும். ஒரு பெர்சன் ஒன் பார்ட்டி கேன் ஆஃபர் டு அனதர் பார்ட்டி. சரி, ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் வந்து போய் வந்து சேரும். இது இன்டான்ஜிபிள் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. இன்டான்ஜிபிள் சர்வீஸ், சேவை என்பது கண்ணுக்கு புலப்படாத உண்டாகும். சேவை சந்தையிடுதல் என்பது தகவல் தொழில்நுட்பம், வங்கி, காப்பீடு, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பழுதுபார்ப்பு போன்ற சேவை பொருட்களை பரிவர்த்தனை செய்து கொள்வதை குறிக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீஸ் வந்து எங்கெங்கே வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, intangible and which does not result in the ownership of any like business and professional service, insurance, legal service, medical service, etc. Service marketing is a specialized branches of marketing. இதுக்குன்னு சொல்லி என்ன சர்வீஸ்க்குன்னு தனியாக வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. Service marketing does not denotes the processing of selling service goods like telecommunication, banking, insurance, car rental, health care, tourism, professional service, repairs, etc. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, த சர்வீஸ் ப்ராடக்ட் ஆர் மோஸ்ட்லி இன்டான்ஜிபிள், இன்ஸ்பிரபிள் ஃப்ரம் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் சர்வீஸ் வேரியபிள் டிபெண்டிங் ஆன் த மோடு ஸ்விங் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடிங், பெர்சிபிள் இன் குவிக் டைம், அண்டர்ஸ்டாண்டபிள் and deliverable directly from service provider without intermediate. The unique characteristics of service marketing warrant different strategy compared with the marketing physical goods அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஃபிசிக்கல் குட்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் குயிக்காக அந்த நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி இந்த சர்வீஸ் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது. அதேமாதிரி இது வந்து இன்டான்ஜிபிள், மோஸ்ட்லி இன்டான்ஜிபிள் அப்படின்னு வந்து சர்வீஸ் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி இன்டான்ஜிபிளாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்டக சந்தை அப்படிங்கிறாங்க. A commodity exchange is an organized and regulated market. They facilitate the purchase and sales of contract whose values are tied to the price of commodities. இதில் crude oil, natural gas, copper and gold இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து வருது. சந்தையிடுதல் முறையில் சந்தையிடும் பொருள்கள் பெரும்பாலும் காண முடியாதவையாகும். இதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம அதை வந்து பார்க்க வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. சேவை, அதேமாதிரி இதில் வந்துட்டு சேவை அளிப்பவர்களை வந்து பிரிக்க முடியாதவைகளாகவும் இருக்கும். அதேமாதிரி யார் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ண முடியாது, இந்த பிரிக்க வந்து முடியாது. சேவை அளிப்பவர் எவ்வித இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக நேரடி பெறுபவருக்கு அளிக்கப்படும். இதில் வந்து யார் இன்டர்மீடியேட் யாரும் இல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கொடுத்துருவாங்க. சேவை பொருட்கள் விரைவில் அழியக்கூடிய நிலைத்தன்மையற்றதாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ண முடியாது, சீக்கிரம் வந்து அழுகக்கூடிய பொருள் வந்து கிடையாது, நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி டைப்பிக்கலி த பையர் ஆஃப் தோஸ் கான்ட்ராக்ட் அக்ரி டு அக்செப்ட் டெலிவரி ஆஃப் கமாடிட்டி அண்ட் த செல்லர் அக்ரி டு டெலிவரி த கமாடிட்டி. சேவையின் தன்மை சேவை அளிப்பவர் மனநிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சந்தையில் விநியோகிக்கும் சேவை பொருட்களை சந்தையிட பல்வேறு உத்திகளை கையாளப்படுகிறது. அப்போ அந்த சர்வீஸ் வந்து பண்ணுறவங்களோட மனநிலை என்ன இருக்கும், எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி விநியோகிக்கும் சேவை பொருட்களை சந்தையிட பல்வேறு உத்திகள் கையாளப்படுகிறது. இதை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க.
அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க என்ன கான்டாக்ட் வந்து பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு பையர் செல்லர் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ பண்ணிக்கும் போது பையர் வந்து என்ன கான்டாக்ட் வந்து அக்ரி வந்து பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, செல்லர் வந்து அக்ரி டு டெலிவரி த கமாடிட்டி, இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிக் மார்க்கெட்டிங் தனியிட சந்தை அப்படிங்கிறாங்க. நிக் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுங்க, தனியிடை சந்தை. நிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டைரக்டிங் ஆல் மார்க்கெட்டிங் எஃபர்ட் டுவர்ட்ஸ் ஒன் வெல் டிஃபைன்ட் as செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன். உண்மையில் இது ஒரு சந்தை அல்ல. இது வந்து என்னென்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து மார்க்கெட் அப்படின்னு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன். போட்டியாளர்களால் அடையாளம் காணப்படாத ஒரு வரையறுக்கப்பட்ட வகுப்பு பிரிவு மக்களை அடையாளம் கண்டு அந்த வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து சந்தையிடல் முயற்சிகளை செய்வதே தனியிடை சந்தை குறிக்கும். அது வந்து அந்த பாப்புலேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள வந்து கன்சிடர் பண்ணாமல் இருக்கக்கூடிய கஸ்டமர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட தேவை வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பூர்த்தி வந்து செய்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லிட்டுனா நிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, தனியிடை சந்தை. அதேமாதிரி it is found a company by identifying the need of customer which are not served or underserved by the competitor. The company which identify niche market develops solution to satisfy the need of niche market. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பெரிய குளத்தில் ஒரு சிறிய மீனாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய குளத்தில் ஒரு பெரிய மீனாக இருப்பது போல ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சந்தையை இவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக் மார்க்கெட் does not mean a small market, but it involves specific target audience with a specific offering. It aimed at being a big fish in a small pond instead for being a small fish in a big pond. For example, there are various cinema halls across India, but there are few which have clear seat of offer. Not everybody want to watch a movie by buying 5 into 6 times the cost of a normal ticket. The sports channels like Star Sports, ESPN, Star Cricket and Fox Sport target the niche market as sports enthusiasm அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய குளத்தில் ஒரு சின்ன மீனாக வந்து நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய குளத்தில் என்ன வந்துட்டு ஒரு சின்ன குளத்தில் பெரிய குளத்தில் சின்ன மீனாக வந்து இருக்கிறதுக்கு பதிலாக சின்ன குளத்தில் என்ன வந்துட்டு போயிடலாம், நம்ம வந்து பெரிய மீனாக வந்து இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் சின்னதாக வந்து இருந்தாலும் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், யாரோட கஸ்டமரை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டார்கெட் என்ன, அவங்களோட என்ன வந்து விருப்பங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இதை வந்து அவங்கள வந்து தக்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்யும் சந்தையை வரவழைக்கிறோம். அனைத்து வசதிகளுடன் உரிய திரையரங்குகள் இதன் டிக்கெட் விலை மற்ற திரையரங்கை போல் அல்லாமல் 5 அல்லது 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN, ஸ்டார் கிரிக்கெட் போன்ற விளையாட்டு சேனல்கள் வெறும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு மட்டும் உருவானவை. இவை விளையாட்டு ஆர்வலர்களின் தேவையை மட்டும் பூர்த்தி செய்யும். இது வந்து விளையாட்டு எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாமே கிரிக்கெட் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சேனல் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு தேவையான அவங்க தேவை வந்து நம்ம வந்து பூர்த்தி வந்து செய்கிறோம். அப்போ அந்த மார்க்கெட்டிங் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வைரல் மார்க்கெட்டிங்னாக்கா வைரல் சந்தையிடுதல். Viral marketing is marketing technique that implies the user to pass on a marketing message to other user, creating a potential exponential growth in the message visibility and effect. Viral marketing is able to generate interest and the potential sale of a brand or product through message that spread quickly like a virus from person to person அப்படிங்கிறாங்க. சந்தையிடுதலில் மற்றொரு உத்தி தான் வைரல்
வைரல்னால் என்னென்னா பரப்புறது, வைரல்னால் பரப்புறது, சந்தையிடுதல், வைரல் சந்தையிடுதல் அப்படிங்கிற முறையில் ஒரு நபர் சந்தை அல்லது பொருள் பற்றிய விவரங்களை மற்றவருக்கு அனுப்புவார். அந்த குட்ஸை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட என்ன பண்ணிக்குவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு அனதர் பார்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த இன்ஃபர்மேஷனை பரப்புவாங்க. அப்போ வைரல் ஆகிட்டே இருக்கும் மெசேஜ். அது என்ன இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் வைரல் ஆகிட்டே இருக்குது, மெசேஜ் வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்களே, அதே மாதிரி தான். அதேமாதிரி அச்செய்தி ஒரு தொற்று கிருமி பரவுவதைப் போல ஒருவரிடம் பல நபர்களுக்கு மிக குறைவாக பரவி ஒரு பொருள் அல்லது பிராண்டுக்கான விற்பனை அதிகரிக்கும் வகையில் சந்தையிடும் முறையை வைரல் சந்தையிடுதல் என்கிறோம். அதே தான். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தவங்கள்ட்டேருந்து அடுத்த நபருக்கு அந்த கிருமி எப்படி வைரஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது பேர் தான் வைரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. மெசேஜ் அண்டு த என்விரான்மெண்ட் ஆர் விட்டல் எலிமெண்ட் இன் டிசபிள் spreading message widely across various distance. Hotmail company owned by Microsoft to promote the service and advertisement message instantly the most widespread example in recent time is the creation of moving, surprising or spectacular videos of YouTube which are then shared on the Facebook, Twitter and other channel. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் செய்தி அளிப்பவர் மெசேஞ்சர் மற்றும் சந்தையின் சூழல் ஆகியவை தவிர்க்க முடியாத முக்கிய காரணியாக இருந்து தொலை தூரத்தில் பரவியுள்ள வாடிக்கையாளருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருக்க கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க, இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செய்தி அனுப்புகிறாங்க. அதே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹாட்மெயில் நிறுவனம் ஆரம்பத்தில் விளம்பரத்தின் மூலம் செய்திகளை பரப்பும் சேவையை தொடங்கியது. நார்மலாக நியூஸ் மூலமாக என்ன பண்ணாங்க, இதை ஹாட்மெயில் அவங்க இதை பரப்புனாங்க ஃபஸ்ட்டு ஹாட்மெயில் நிறுவனம். அப்படி சமீப காலத்தில் நகரம் திரைப்படத்தை ஆச்சரியமாக அல்லது கண்கவர் வீடியோக்களை யூடியூபில் உருவாக்கி முகநூல், ட்விட்டர் மற்றும் இதர முறைகள் மூலம் பரப்புவதை சிறந்த எடுத்துக்காட்டாக கூறலாம். இதிலெல்லாம் என்ன பண்ண யூடியூப்பில், ட்விட்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க இது மாதிரி சேனல் கிரியேட் பண்ணி அவங்க விளம்பரம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் பாருங்கப்பா, படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.